ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 5 இறை வார்த்தைகள் 21 முதல் 43 முடிய. இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்ளுவாள் என்று அவரை வருந்த வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கி கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவரிடமும் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறிய தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருங்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரன யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்மிடம் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமலையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலிதாக்கும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதானவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நாம் 2 அற்புதங்களை வாசிக்க கேட்டோம். தொழுகை கூட தலைவரான யாயிர் என்பவர் கண்டிப்பாக இயேசுவிலே அதிகமான நம்பிக்கை அற்றவராக இருந்திருக்கக்கூடும். ஆனால் ஏதோ ஒரு நிலையிலே அவருடைய மகள் சாகும் தருவாயில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒருவேளை நம்பிக்கை வந்திருக்கலாம். வாழ்க்கையிலே சொல்லுவார்கள், நம்மிடத்தில் அனைத்தும், அதாவது இந்த உலகில் வாழ தேவையான பணம், சொத்து, பட்டம், பதவிகள்
இவையெல்லாம் இருக்கும் பொழுது நாம் கடவுளை மறந்து விடுவோம். கடவுள் அப்பொழுது நம்முடைய தலையிலே ஓங்கி ஒரு அடி அடிப்பார், ஏதாவது ஒரு கஷ்டத்தை துன்பத்தை கொடுப்பார். அப்பொழுது நாம் உணர்ந்து கொள்ளுவோம், கடவுள் இருக்கிறார். பணத்தால், நம்முடைய பதவிகளால், நம்முடைய சொத்துக்களால் செய்ய முடியாததை யார் மட்டும் செய்ய முடியும்? கடவுள் மட்டும் செய்ய முடியும் என்பதை நாம் உணருவோம். அப்பேற்பட்ட ஒரு உணர்தல் யாயிருக்கு வந்திருக்கிறது. அந்த ஒரு நிலையிலே அவர் இயேசுவை நாடி வருகிறார். சாகும் தருவாயில் இருக்கும் தன்னுடைய பிஞ்சு மகளை காப்பாற்றி கொடுக்குமாறு இயேசுவிடத்திலே வருகிறார். அவ்வாறு இயேசு அவரோடு நடந்து செல்லும் பொழுது அதற்கிடையிலே ஒரு அற்புதமான புதுமை நடப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே பல ஆண்டுகளாக, ஏறக்குறைய 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால், அந்த ஒரு நோயினால் அவதைப்படுகின்ற ஒரு பெண் குணமாகின்றாள். அவள் குணமாகுவதை மார்க்கு நற்செய்தியால் மிக அழகாக நமக்கு சித்தரித்து காட்டுகிறார். இயேசு கூட்டத்திற்கிடையே செல்லுகிறார். அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே அவர் செல்லும் பொழுது பலர் அவருடைய மேலாடையை தொட்டிருக்கலாம். இந்த ஒரு பெண் மட்டுமல்ல, அவர் கடந்து செல்லும் பொழுது யாரையெல்லாம் கடந்து செல்லுகிறாரோ, எப்படி நாம் கூட்டத்தில் செல்லும் பொழுது பலர் நம்மை இடித்து கொண்டு செல்லுவார்களோ, அதுபோல பலர் அவருடைய மேலாடையை தொட்டிருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்திலே மட்டும் அவரிடமிருந்து அந்த வல்லமை வெளிப்படுவதை அவர் பார்க்கிறார். ஆகவேதான் இயேசு கேட்கிறார், யார் என்னுடைய மேலாடையை தொட்டது? அந்த அமைதியாக நடந்த புதுமையை, அந்த பெண்ணின் நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தவே அவ்வாறாக கேட்கிறார். அந்த ஒரு அற்புதம், அந்த ஒரு அதிசயம், அந்த ஒரு புதுமை ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு பயம், அச்சம், பயம். அந்த அச்சத்திலே, பயத்திலே நடுங்கி போய் அவள் நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொல்லுகிறார். நான் உம்முடைய மேலாடையை தொட்டேன், எனக்கு நலம் கிடைத்தது. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு. இந்த ஒரு புதுமையில் இயேசு அந்த பெண்ணிடத்தில் இருந்த அந்த பயத்தை போக்குகிறார். இன்று நாம் பல நிலைகளிலே பயத்தினால், அச்சத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறோம். பயத்தினால், அச்சத்தினால் நல்லதை சொல்ல, நல்லதை செய்ய தயங்குகிறோம். இந்த பெண்ணும் அப்படித்தான். பயத்தினால் ஒளிந்து கொள்ளுகிறாள். அந்த புதுமையை வெளியே சொல்ல தயங்குகிறாள். இயேசு அந்த பயத்தை அவரிடத்திலிருந்து போக்குகிறார். போக்கி பகிரங்கமாக அந்த புதுமையை வெளிக்கொணரச் செய்கிறார். மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. எத்தனையோ பேர் இயேசுவின் ஆடையை தொட்டிருப்பார்கள். ஆனால் அந்த பெண் மட்டும்தான் நம்பிக்கையோடு தொட்டாள். மார்க்கு மிக அழகாக சொல்லுகிறார், நான் அவருடைய மேலுடையை தொட்டால் போதும் நலமடைவேன். நிறைய பேர் தொட்டிருப்பார்கள், நிறைய பேர் கடந்து சென்றிருப்பார்கள் இயேசுவை. ஆனால் அவர்களுக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இல்லை. ஆகவே நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை நாடி வரும் பொழுது அவர் நம்முடைய பயத்தை, அச்சத்தை போக்கி நமக்கு மன தைரியத்தை, நல்லதை பேசக்கூடிய, நல்லதை சிந்திக்கக்கூடிய, நல்லதை செய்யக்கூடிய, நன்மையை செய்யக்கூடிய தைரியத்தை கொடுக்கிறார் என்பது முதல் சிந்தனையாக இருக்கிறது. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து இயேசு கடந்து செல்லும் பொழுது, அந்த புதுமையை நிகழ்த்திவிட்டு செல்லும் பொழுது, அங்கே தொழுகை கூட தலைவருடைய ஊழியர்கள் வருகிறார்கள். வந்து, உன்னுடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறேன்? அவருடைய கதை முடிந்து விட்டது, இனி அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, வாருங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி அந்த தொழுகை கூட தலைவரிடத்தில் அவர்கள் சொல்லும் பொழுது அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. அது இயேசுவின் காதிலே விழுகிறது. பணியாளர்கள் சொல்லுவது இயேசுவின் காதிலே விழுகிறது. இயேசு அவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர். பல ஆண்டுகளுக்கு பிறகு, பல நாட்களுக்கு பிறகு
இப்பொழுதுதான் இயேசுவின் மீது ஏதோ ஒரு நம்பிக்கை வைத்து அந்த தொழுகை கூட தலைவர் வந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை அவர் இழந்துவிடக் கூடாது என்பதில் இயேசு கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். இவளுக்கு பயந்து நீர் போய்விடாதீர், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர். அந்த வார்த்தைகளை அந்த தொழுகை கூட தலைவர் உள்வாங்குகிறார். உள்வாங்கி இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் அழைத்து செல்லுகிறார். அதன் பலனாக அங்கே இறந்து போயிருந்த மகளை இயேசு உயிர்ப்பிக்கிறார், அற்புதத்தை நிகழ்த்துகிறார். அன்புக்குரியவர்களே, பல வேளைகளிலே நீங்களும் நானும் பாவத்தினால் செத்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்கின்ற பாவங்களினால் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறோம். அந்த இறப்பிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று சொன்னால், அந்த இறப்பிலிருந்து நாம் உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால், பாவ செயல்பாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு இயேசு கற்பிக்கிற விழுமியங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அஞ்சாமல் இயேசுவை நாடி வர வேண்டும், இயேசுவிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதைதான் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஏராளமான பாவிகளை அவர் இயேசுவிடத்திலே கொணர்ந்தார். தம்முடைய வல்லமையுள்ள மறையுறை வழியாக ஏராளமான பாவிகளை, பாவம் செய்தோரை இயேசுவிடத்திலே கொணர்ந்த ஒரு அற்புதமான புனிதர் புனித அந்தோனியார். ஆகவே இந்த நாளில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்வில் அச்சத்தை தவிர்ப்போம். பாவங்களினால் செத்து கொண்டிருக்கிற நம்ம வாழ்வை நாம் மீண்டுமாக உயிர்ப்பித்து நல்லதை செய்யக்கூடிய மக்களாக, நன்மையை செய்யக்கூடிய மக்களாக வாழ தேவையான அருள் வரங்களை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.